சிஸ்டர் குஷ்குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அவ்யக்த முறையை பார்க்கிறோம். இப்ப வந்து 23/1/1970 அவ்யக்த முறையை பார்க்க போறோம். ஸோ இதோடைய தலைப்பு வந்து சேவையில் வெற்றி அடைவதற்கான வழிகள். சேவை செய்யறதுனால பேசுறதுக்கு அதுல என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? கட்டாயமாக பேச வேண்டியுள்ளது என்று அனுபவம் செய்கிறீர்களா? கட்டாயப்படுத்தப்படுற மாதிரி அனுபவம் ஆகுதா அப்படின்னு பேசுறது சேவை செய்யும் பொழுது. சேவைக்காக பேச வேண்டி இருக்குதே அப்படின்னு தோணுதா? சேவை முடிஞ்ச உடனே சத்தத்தில் வருவதும் முடிஞ்சிடும். ஸோ பாம்பேல இருந்து பாப்தாதா கிட்ட இருந்து கான்ஃபரன்ஸ் பற்றி நடக்க இருக்கிற கான்ஃபரன்ஸ் பற்றி ஆலோசனை பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இப்ப நீங்க பண்ற இந்த சேவைக்கு எந்த விசேஷம் தேவைப்படுது? ஏன்னா எப்படியும் நீங்க பல வருடங்களாக சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க, சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கிறீங்க மாநாடுல எல்லாம். ஆனா இப்ப நீங்க பேசுற அந்த சொற்பொழிவில் என்ன அவ்யக்த உணர்வு இருக்கணும்? அந்த சேவையில நிரம்பி இருக்கணும். ஸோ அதன் மூலமாக நீங்க பேசும் பொழுது எல்லாருக்கும் நீங்க உடலற்ற நிலையில் பேசுவதாக அனுபவம் ஆகணும். சத்தத்தை கடந்த நிலையில் நீங்க இருக்கிறது அனுபவம் ஆகணும். சத்தத்தை கடந்து இருக்கும் பொழுது யோகத்துல நமக்கு எப்படி அனுபவம் ஆகுதோ அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு ஆகணும்னா உங்களுக்குள்ள என்ன அவ்யக்த உணர்வை நிரப்பிக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த புதுமையை இந்த மாநாட்டுல நீங்க வெளிப்படுத்தணும். சோ அந்த மாநாட்டில் நிறைய பேர் வரப்போறாங்க. அநேகமா நிறைய மத மாநாடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பிராமண குழந்தைங்க யாரு பேச போறாங்களோ அவர்களுக்கும் மற்ற பேச்சாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியணும்ன்ற. அப்பதான் அந்த மாநாடு வெற்றி அடைந்ததுன்னு சொல்ல முடியும். எப்படி சொல்றாரு? அது யாரோ வைக்க போறாங்க மாநாடு. ஆனா அது உங்களுடைய மாநாடாக அனுபவம் ஆகணும். அல்லது பிரம்மகுமாரிகள் தான் வைக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு புதுசா ஒருத்தர் திடீர்னு அந்த குழுக்குள்ள வந்தா கூட, அதாவது நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்தா கூட தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது இவரு தனியா தெரியறாரே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். மற்றவர்கள் பேசுவது காதுக்கு மட்டுமே இனிமை கொடுக்கக்கூடியது. அவர்களுடைய பேச்சு சக்தி அவ்வளவுதான். ஆனா நீங்க சொல்ற ஒண்ணும் அவ்யக்த நிலையில நிலைத்திருந்து பேச போறீங்க. அது காதுக்கு மட்டும் இனிமையாக இருக்கக்கூடாது, மனதுக்கும் இனிமையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேரு காதுக்கு இனிமையானதை பேசுவோம். நிறைய ஜோக் ஆட் பண்ணி அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தான் பிடிச்சிருக்குது இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் உலகத்துல ஒருத்தர் கூட மனதுக்கு இனிமையை கொடுப்பவராக இல்ல. இது வந்து ஏதோ ஒருத்தர் ஜக்கி வாசுதேவா அல்லது ஸ்ரீ ரவிசங்கர் கிட்டயோ ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு. யாரோ அவங்க அப்பா சத்குரு கிட்டதான், ஈஷா யோகா சத்குரு கிட்டதான். எங்க அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்க, என்ன தியானம் பண்ணாலும் என்னால அதை மறக்க முடியல. உடனே அவர் பதில் சொல்றாரு, மறந்துதானே ஆகணும், இதான் தெரியுமே, மறக்க முடியலன்னு தானே அந்த பொண்ணு சொல்லுது. மறந்து ஆகணும்ன்றது எல்லாருக்கும் தான் தெரியும். அப்ப
மனதுக்கு இனிமை கொடுக்கிற மாதிரி பேசுறது இதுவரைக்கும் யாருமே கிடையாதுன்றார். காதுக்கு இனிமையா பேசுவாங்க. இல்ல சுகி சிவம் விட்டாருன்னா, அவருக்கு அப்படி விழுந்து கிடக்குறாங்க. நமக்கு அத பார்க்கும்போது என்னடா ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு விழுந்து கிடக்குறாங்கன்னு தோணுது. அப்படி இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காமெடில திருப்தி ஆயிடுறாங்க. பாபா குழந்தைங்க முன்னாடி தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப குழந்தைங்க உலகத்தின் முன்னாடி வெளிப்படணும். அதனால இந்த மாநாடு சாதாரணமாக நடக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த சித்திரங்களும் அதுல என்ன போட்டிருக்குங்க சிஸ்டர்? சித்திரங்கள் உள்ளன என அந்த கூட்டத்தில் அனைவரும் கூற வேண்டும். சாதாரண சித்திரங்களும் உயிரோட இருக்குதுன்ட்டு. சரி, சரி. உயிரோட மாதிரி ஃபீல் பண்ணணுமா? ஓ! சூப்பர், 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 சூப்பர். நம்ம வைக்கக்கூடிய அந்த லட்சுமி நாராயணன் படம் உயிரோட்டமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உணர்வு வரணும். ம். எப்படி உயிரோட்டமானவர் அந்த சாக்கார உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துறாரோ, அந்த மாதிரி அந்த சித்திரங்கள் உயிரோட்டமாக அவங்களுக்கு காட்சி கொடுக்கணும். எப்ப உயிரோட்டமாக சித்திரம் இருக்குதோ, அதாவது நிஜம் மாதிரியே இருக்குதோ, அப்ப அது நிஜ உணர்வுகளை வெளிப்படுத்தும். அது எல்லோருக்கும் பிடிக்கும். சிறந்த படமாக அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆர்டிஸ்ட் இது கூட பாத்தீங்கன்னா, இது அந்த மோனாலிசா அதுக்காக தான் அது சிறந்த படம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால இது மேலோட்டமான ஒரு ஆர்ட் மட்டும் கிடையாது. வரையும் கலை மட்டும் கிடையாது. அந்த மேலோட்டமான ஆர்ட்டோட அதோடைய உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளும் ஒரே மாதிரியே இருக்கணும். இந்த புதுமையை பாபா பார்க்க விரும்புறார் இல்லையா? மம்மாவை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு அம்மனாக அவங்க தெரிஞ்சாங்க. அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களாம். அதே மாதிரி இப்ப சமீபமா சண்டே முரளியில பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணர் தெரிவாராம், பிரம்மா காணாம போயிடுவாராம். அந்த மாதிரி இப்ப ஆனா புதுசா படமே அப்படி தெரியணும்ன்றாரு. இது இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நம்ம அப்படி தெரியணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப படமே அப்படி தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. கம்மியாக பேசுறது இருக்குது பாத்தீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய காரியத்தை உருவாக்கும். ஏன்னா பிராமணர்களுடைய பழக்க வழக்கமே இதுதான். ஆக்சுவலா நிறைய பாடல்கள், குறிப்பாக இங்கிலீஷ் பாடல்கள், ரொம்ப ஃபேமஸான பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா, அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி பட்ட 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 பட்டன்னு சவுண்ட் கேட்கும். அந்த மியூசிக் மட்டும், பாட்டு இருக்காது. அப்படியே அவங்க பாட ஆரம்பிப்பாங்க, அந்த மியூசிக் எல்லாம் அடங்கி அப்படியே பொறுமையா வரும். அது அந்த டிஃபரன்ஸ். அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் ஆவுன்னு கத்தி பேசுவாங்க. அப்ப நீங்க பேசும்போது அப்படியே அந்த புயல் எல்லாம் ஓஞ்சி தென்றல் வீசுற மாதிரி இருக்கும். அதுதான் பிராமணர்களுடைய பழக்கம். அப்ப பாருங்க, எல்லோரும் பேசும்போது உங்களை அறியாமல் நிறைய பேசணும்னு தோணும் இல்லையா? அது இருக்கக்கூடாது. எப்படி இந்த மாநாட்டை தனித்துவமாக மாத்துறது அப்படிங்கறதுல கவனம் கொடுங்க. அந்த சித்திரத்துல கூட சூக்ஷ்மமாக உயிரோட இருக்கிறது தெரியணும். அதையும் அவங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போதே உணர முடியணும். சித்திரத்திலும் கவனம் கொடுக்க சொல்றாரு. உங்களை பார்த்தாலும் தனியா தெரியணும், அந்த சித்திரமும் அப்படி இருக்கணும்ன்றார். உயிரோட்டமா இருக்கணும்னு நம்ம ஒரு எண்ணம் வைக்கும்போது, சங்கல்பம் வைக்கும்போது அதுக்கு அப்படி தெரியும் போல இருக்கு. கரெக்ட். அப்படியும் இருக்கலாம். கரெக்ட். ஏன்னா படம் அதை வரையறதை பொறுத்து. கரெக்ட்.
கரெக்ட். சூப்பர், சூப்பர். அந்த பாயிண்ட்ட தான் பாபா சொல்ல வர்றாரு. அப்படி இல்லாம எப்படி இத்தனை பிரஜைகள் உருவாகி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா ம். குடுத்து என்னைக்கு உருவாகுறது? அந்த காட்சி ஆமா. காட்டி பண்ற சேவை தான் பெரிய சேவைன்றார். அந்த சாவி ம். என்கிட்ட இருக்குதுன்றார். அந்த வழியையும் ம். இப்ப கத்துக் கொடுக்கிறார். சோ பிரஜைகள் வார்த்தைகளினால் உருவாவது கிடையாது. அந்த உள்ளுணர்வு, உள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலையினால உருவாகுறாங்க. ம். அதுக்கு பேரு தான் அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தின் அனுபவம்னு சொல்லப்படுறது. அதை பார்த்தோனே இன்னமும் தெரியல. கோயிலுக்கு போனா திரும்ப திரும்ப அதே கோயிலுக்கே போறாங்கல்ல. அந்த ம். மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும். ம். சோ நீங்க எல்லோருமே நீங்க எல்லோருமே எப்படி அவ்வியக்த நிலையில் அது மூலமாக வரவங்க ரொம்ப சகஜமாக போறாங்க. தடைகள் இல்லாம அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதோடைய பலன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க. ம். அந்த அவ்வியக்த நிலைன்றது எல்லாத்துலருந்தும் விடுபட்ட நிலை. ம். சோ ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சேவையில தான் நெறைய தடை வரும். இந்த மாரி ஒரு பெரிய ஏற்பாடு பண்றாங்கன்னா, பிரம்மகுமாரிகளே அடிச்சுக்கிற மாதிரி கூட வரும். ஓ! இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது அட்லீஸ்ட் மனசளவுல. ஆ ம். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அந்த நேரம் ம். ஸ்லைட்டா ட்ரிகர் பண்ணீங்கன்னா, அவங்க பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பேர் கெட்டு போயிடும். அதுக்காக தான் ம். ஆரம்பத்துல இருந்தே விலகி இருங்க, விலகி இருங்க, சாட்சியா பாருங்க. இங்க மனதுனால தான் அங்க சேவை நடக்குது. வார்த்தையினால அது சும்மா பேச்சுக்கு. அதான் சொல்றாரு இல்லையா, அவங்க ஆல்ரெடி செத்து கிடக்குறாங்க. நீ நீ சும்மா ஒரு நிமித்தமா அம்பு விடுற அவ்வளவுதான். அப்ப அந்த அந்த உள்ளுணர்வின் மூலமா தான் நம்ம எழுப்புறோம். அதுல ஆமா. தான் கவனம் அந்த இருக்கணும். அந்த அவ்வியக்த ஸ்திதியில இருக்கும்போது தான் தடை இல்லாம சகஜமா அந்த ஒரு காரியம் நடக்கும். இல்லாட்டி தடை விக்னங்கள் வரதான் செய்யும் அப்படிங்கிறார். அவ்வியக்த ஸ்திதியோட ஆதாரம் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஆதாரத்த புடிச்சுக்கிட்டீங்கன்னா, அது தடை தான் வரும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா. அப்ப அ இருந்தாலும் யாரு கரெக்ட். அ அவ்வியக்த நிலையோட சேர்த்து மற்றதையும் ஆதாரமாக பிடிக்கிறாங்களோ, ம். அவங்களுக்கு தான் நெறைய தடைகள், கஷ்டங்கள் ம். வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். ஆ ஒரு சகோதரி இந்த மாரி ஒரு பெரிய மேடை அமைத்து எல்லா மதத்துக்காரங்களையும் இன்வைட்லாம் பண்ணிட்டாங்க. ம். அவங்கலாம் வந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள். ஒவ்வொரு மதத்திலும் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க. ஆனா எதிர யாருமே இல்ல. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அண்ணா இங்க வேலை வெட்டி ஐயோ! இல்லாம வந்திருக்கிறானான்னு கோச்சிக்கலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. பிரம்மகுமாரிகள் தான் இல்லவே இல்ல. ம். ஆ இந்த மாதிரி ஆயி, அதுக்கப்புறம் என்ன ம். பண்றதுன்னே தெரியாம, இவங்களா ஏதோ எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆ. அதுக்கப்புறம் பாபா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. "எனக்கு தெரியாது பாபா. இது உன் சேவை தானே. நீ தான் வரணும்." அப்படி இப்படின்ட்டு. ம். அதுக்கப்புறம் அந்த சைடா போயிருக்கிறாங்க ஒரு பரதநாட்டிய ட்ரூப். வேற யாரோ. அவங்க இந்த மேடைய பார்த்தோனே, "நாங்க ஆடலாமா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமா ம். ஆடுங்கன்னு. அவங்க ஆட ஆரம்பிச்சோனே எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள் ம். ஜெனரலாவே அந்த பாட்டு, டான்ஸ்லாம் போட்டு தான் ஈர்ப்பாங்க. இந்த மாரி ஸ்டேஜ் ஃபங்ஷன் வைக்கும்போது. இவங்க டைரக்ட்டா ம். ஞானத்தை சொல்லலான்னு போயிருக்கிறாங்க. பாபாவுக்கு தெரிஞ்சிருக்குது. கலியுகம் எப்படி இருக்குது? எது பண்ணா வருவாங்கன்ட்டு. கரெக்ட்டா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ம். ம். அந்த ம். கடகடன்னு வந்துட்டாங்க. சோ அதுதான். அவருக்கு தெரியுது. அவரு தான் நடத்துறாருன்றது தான் அங்க விஷயமே. ம். அப்ப நாயன்மார்கள் வாழ்க்கையில நடந்த அதிசயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க நடந்துட்டு இருக்கிறது. இந்த சேவை பண்ணும்போது தெரியும். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ம். அ இதோடைய நினைவா தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்குன்னு நெனைக்கிறேன். நிஜத்தில் நடந்திருக்குமான்றதே ஒரு பெரிய டவுட் தான் அது. சரி. ஆ
அதனால நீங்க இப்ப பிரஜைகளை உருவாக்குங்க. எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அவ்வியக்த நிலையின் ஆதாரத்தில் உருவாக்குங்க. அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை ரொம்ப ஈஸியா குறுகிய காலத்தில் அடைஞ்சிடணும். ஓ! இதான் நம்ம லட்சியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அததான் ஒரு பிரதர் கூட சொன்னாரு. ஆ ஒருத்தர் வந்து அந்த இது மாரி படவிளக்கம் அவங்க ஊர்ல குடுக்குறாங்க. குடுக்கும்பொழுது அவர் சொன்னது வந்து பெருசா புரியல. ஆனா அவர பார்க்கும்போது புடிச்சு இழுக்குதாம். இந்த மாரி நம்ம ஆகணும், இந்த மாரி நம்ம ஆகணும்னு ஒரு ஆசை வந்து தான் அவர் ஆகி சரண்டர் பிரதர் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஆக்க சொல்றாரு. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்ன்றாரு. அப்ப அவங்களுக்கு இதுதான் இந்த லட்சியத்தை கொடுக்கிறது தான். எல்லாரும் இப்ப இதானே கேட்டுருக்காங்க. எதுக்காக பொறந்தோம்னு தெரியல, எதுக்காக பொறந்தோம்னு தெரியல. அந்த லட்சியத்தை கொடுங்க. இதுக்காக தான் பொறந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க சகஜ முயற்சியாளராக இருக்கிறீங்களோ, சக்திசாலியான அவ்வியக்த நிலையிலும் இருக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு உங்களால மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்க முடியும். அதாவது சர்வசாதாரணமா நடக்குது. அப்படி இருக்கணும். பார்க்கலாம். இந்த மாநாட்டுல நான் சொன்ன ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாம். அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க எந்த டாபிக்ல வேணாலும் பேசலாம். ஆனால் உங்களுடைய மனநிலை இருக்கு பாருங்க, அது உயர்ந்த நிலையில இருக்கணும். அதுதான் முக்கியம். இல்ல இப்ப சிவானி தீதி வந்து பேசுற மாதிரி வேற யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்ஞானிகள். இவங்களுக்கு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிருவாங்க. பாசிட்டிவ் திங்கிங்க தவிர எதையுமே அவங்க பேசுறது கிடையாது. ஆனாலும் அப்படி எல்லாம் ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் வந்து அந்த யோக பலம் தான். அதான் பாபா சொல்றேன், நீங்க எந்த டாபிக்க பத்தி பேசுறீங்க பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுடைய மனநிலை டாப் லெவல்ல இருக்கணும். இப்ப எப்ப உங்க மனநிலை அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்குதோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க டாபிக்க மாத்திக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த டாபிக்க பத்தி நம்மளால பேச முடியாட்டினாலும் கூட, அந்த அளவுக்கு தெரியாட்டினா கூட, உங்களால மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ரேப் கேஸ் நடந்தது. இந்தியா ஃபுல்லா பத்தி எரிஞ்சுது. அதை பற்றி சிவானி தீதி பேசுறாங்க. நிர்பயா நிர்பயா வழக்கா? இல்ல சமீபமா தான் பேசுனாங்க. வேற ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் எப்பயோ. ஒரு 1 வருஷத்துக்குள்ள. அது 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல நிர்பயா நடந்து. ஆ இது சமீபமா நடந்தது. ஸோ அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அதே பாசிட்டிவ் திங்கிங்க வச்சே அத எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாம எந்த அளவுக்கு அதுல கான்ட்ரிபியூட் பண்றோம். நாம நம்ம உடைய எண்ணங்கள் இதெல்லாம் கூட அங்க ஒருத்தர் ரேப் பண்ணா கூட, நம்மளுடைய எண்ணங்களும் அதுக்கு துணை போய் இருக்குது. ஸோ இனிமேல்ட்டு முடிவு பண்ணலாம். தவறானத நான் பார்க்க மாட்டேன். நினைக்க மாட்டேன். ஸோ அதே பாசிட்டிவ் திங்கிங்கே தான். அதுக்கேத்த மாரி மாத்திக்கிட்டாங்க. பட் ஆனா இங்க பேசுற விதம் தான் அங்க விஷயம். எத பார்த்தாலும் அந்த தேவிய எடுத்தாலும், எது எடுத்தாலும் அந்த பாசிட்டிவ் திங்கிங்குள்ளேயே தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அவங்க பெருசா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு. அந்த யோக பலம் தான் ஜெயிக்க வைக்குது. அதான் பெரிய விஷயம். அதான் பாபா சொல்றாரு. நீங்க பேசுறதுல வெற்றி இல்ல. பேசுற திறமையை சார்ந்து வெற்றி கிடையாது. உங்க மனநிலையை சார்ந்துதான் வெற்றி. அதான் மாதிரி ரகசியம் இல்லையா? அப்ப கஷ்டப்பட்டு டாபிக் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றாரு. இல்லையா? நீங்க எந்த மனநிலையில பேசுறீங்கன்றத வச்சுதான் வெற்றியே தவிர, பேசுற டாபிக்க வச்சு கிடையாது. செம. ஆ சொற்பொழிவு அப்படின்னா, அந்த மொழியை பயன்படுத்துவதில் வல்லுனராக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரம்மகுமாரி மட்டுமா இருக்கிறாங்க? உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவில் சக்தியின் அனுபவத்தை உங்களால மட்டுமே கொடுக்க முடியும்ன்ற. அதை கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம்ன்ற. பேசுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனா அந்த அனுபவத்தை கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சோ இந்த அனுபவம் பேசும்போதே கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் யோகா கமெண்ட்ரி கொடுப்பாங்க. அந்த ஓ! பேச்சிலேயே அத உணரணும் அவங்க. அதுதான் ம். முக்கியமான விஷயம். ஆ இல்லாட்டினா ஒரே விஷயத்த வச்சு சிஸ்டர் 11 வருஷம், 15 வருஷம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க சிவாநிதி. 20 வருஷமே இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த யோக பலம் அப்படி பண்ணுது. முதல்ல ம். நெறைய பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ம். திங்கிங் மட்டும் பேசணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த டிவில இன்டர்வியூ குடுக்கும்போது. அவங்களுக்கு அது புடிச்சிருக்குன்னு ம். சொல்லியிருக்கலாம். அத அப்படியே மெயின்டெயின் ம். பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்தத்துல ம். என்ன பேசுறோன்றது முக்கியம் இல்ல. எப்படி பேசுறோன்றது தான் அங்க மேட்ரு. ம். ம். ஏன்னா உங்களால மட்டும் தான் அந்த சக்திய அனுபவம் பண்ண வைக்க முடியும்ன்றார். இல்லையா? அந்த அந்த கோயிலுக்கு போன உடனே எனக்கு தற்கொலை ம். பண்ணணும்னு இருந்தேன். அந்த தேவி முகத்த பார்த்த உடனே நிறுத்திட்டேன். ரஜினிகாந்தே சொல்லுவாரு, நான் சூசைட் பண்ண போனா அங்க பாறையில வந்து ராகவேந்தர் படம் ராகவேந்திரன்னு எனக்கு தெரியாது. பட் அது என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு தற்கொலை பண்ண? ம். அதனால தான் நான் நிறுத்திட்டேன்ட்டு, அதனால தான் அந்த படமே எடுத்தாரு. சோ அப்ப ம். அது பாபாவுடைய மேஜிக். இல்ல அங்க யாராவது யோகா பண்ணாங்களா தெரியல. சோ இந்த புதுமைய நீங்க எடுத்துட்டு வரணும். சோ எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அந்த வாயு மண்டலத்தை நுட்பமாக மாற்ற வேண்டியது, சூக்ஷ்மமாக, அவ்விக்தமாக மாற்ற வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். சோ இதோடைய நினைவு பாருங்களேன், இன்னைய வரைக்கும் பக்தியில பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்களே. காலையில ஃபர்ஸ்ட் சிங்கிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாமி பாட்டு போட்டுருவாங்க, ஊதுபத்தி ஏத்திடுவாங்க, பூ வைப்பாங்க. அது என்னடா பஸ்ல இருக்கிறோமா, கோயில்ல இருக்கிறோமான்னு நமக்கு டவுட் இருக்கும். அப்புறம் ம். தான் எடுப்பாங்களே. 1 மணி நேரம் அந்த மாரி பிரைவேட் பஸ்ல கம்பல்சரி இத பண்ணுவாங்க. ம். ஆ சோ நம்ம பண்றதோடைய நினைவு. எந்த காரியம் பண்ணும்போதும் முதல்ல அந்த நிலை வேணும் அப்படின்னு. அவங்களுக்கும் அந்த ஒரு தன்மைய கொண்டு வரணும். கடவுள் மேல பக்திய கொண்டு வரணும்னு இவ்வளவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மனசு ஒரு நிலைப்படும். கண்டிப்பா. அதே மாதிரி கடைசி சிங்கிள் வரும்பொழுது கூட போற வழியில ஒரு கோயில் இருக்கும். ம். அந்த கோயில்ல நிறுத்தி அந்த பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போய் எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துவாங்க. சோ அப்ப அததான் பாபா சொல்றாரு. ஆ காரணம் தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நல்லபடியா முடியணும் இந்த ட்ரிப்பு. ம். நல்லபடியா இந்த இது முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சென்டிமென்டலா அது வச்சிருப்பாங்க. அப்பனா கண்டிப்பா, மனசுக்கு நெறைய அமைதியா படுக்கலாம் அந்த வேலைய முடிச்சுட்டு. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது பண்ணலன்னா ஆக்சிடென்ட் ஆகுறதையும் பார்ப்பாங்க. அதான் ஆச்சரியமா ம். ஒரு அவசரம் டக்குன்னு எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனோனே, இன்னும் அந்த நம்பிக்கை ஆழமாகுது. ஆமா. சோ அதான் பாபா சொல்றாரு. உங்களுக்கு இன்னும் எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆனா நீங்க இத உணர்வீங்க. இல்ல நமக்கு ஆக்சிடென்ட் தடைகள் தான். தடை ஆமா. வருது. நம்ம மனநிலை மாறுதுன்னாலே யோக பலம் கம்மியா இருக்குது. அதுக்கு கவனம் கொடுக்கலன்னு அர்த்தம். சோ அதான் சொல்றாரு. அந்த வாயுமண்டலத்தை அவ்விக்தமாக மாத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி. சோ மற்ற அலங்காரத்திற்கெல்லாம் நீங்க வந்து கவனம் கொடுக்குறீங்க. ம். அதுல மிக முக்கியமான அலங்காரமே இதுதான் சொல்றேன். இந்த அவ்வியக்த வாயுமண்டலத்தை உருவாக்குறது தான் முதல் அலங்காரம். மற்றபடி வெளிப்புற அலங்காரம்லாம் பண்ணுவீங்க. அ லிங்கம் படம் வைக்கிறது எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா மிக முக்கியமான அலங்காரமே இதுதான்றார். ஆனா உண்மையிலே என்ன நடக்குது அப்டின்னா, போக போக ரொம்ப வெளிநோக்கு முகமாயிடுறீங்க. இதான் முக்கியமான விஷயம். இல்லையா? அந்த இத பத்தி ம். பேசும்போது அந்த அந்த இதுக்கு முன்னாடி பேசுனவங்க, அதுக்கு பதில் சொல்றதுல போயிடும் மைண்ட். அதனால தான் ம். பாபா சொல்றாரு. பேசுறது முக்கியம் இல்ல. இல்லையா? அந்த நிலையில இருந்து பேசுறீங்களான்றது தான் முக்கியம். அப்படி போய் நீங்க புத்திசாலித்தனத்த காட்ட வேண்டாம். அந்த அவசியம் கிடையாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். போக போக வெளிநோக்கு முகமாக அதிகமா ஓடி போயிடுறீங்க. இல்ல கட்டி போட வேண்டியதாக இருக்கு. மாட ம். வந்து மேய விடும்பொழுது பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டுருவாங்க. தொலைஞ்சிட போகக்கூடாதுன்ட்டு, புல்லு இருக்கிற இடமா எடுத்துட்டு போய் ஒரு முள்ளு செடிலாம் கட்டி போட்டுருவாங்க. அது சுத்தி அங்கேயே தான் இருக்க போது. ஸோ ஆமா. ஆத்மாவ தான் பசுன்றாங்க இல்லையா? பசுபதிநாதன்லாம் சொல்றாங்க.
நம்ம ஆத்மாவை கட்டி போடணும். பாபா கிட்ட கட்டி போடணும். நீ இதையே சுத்தி சுத்தி வா. அதான் பிள்ளையாரோ பசுவோட சுத்தி சுத்தி பிள்ளையாரோ அவரை கண்ணுல சுத்தி வர்றாரு. வாழ்ந்தான். பசுபதி கரெக்ட். பாசம் அப்படி புரியல, மறுபடியும் சொல்லுங்க. பசுபதி பாசம் அப்படிம்பாங்க. பசு பதி மேல பாசம் வைக்கிறது. அன்பு ஓ, அவர் மேல பற்று வைக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ம். அப்ப சோ அந்த பாசம் தான் பாச கயிறோ? கயிறு வச்சுதானே கட்டி போடுறாங்க. அதையே பாசம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி. சோ முக்கியமான அலங்காரமே அந்த விடுபட்டு இருக்கிறது தான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, வெளிநோக்கு முகமாயிடுறீங்க போக போக. அப்ப அந்த கடைசி நேரத்துல நீங்க உருவாக்குன வாயுமண்டலம் இருக்குது பாருங்க. அதனாலதான் நீங்க விரும்பின ரிசல்ட் கிடைக்கலன்ற. இல்லையா? அவங்கள இறைவன் பக்கம் இழுக்கிறதுக்கு பதிலாக அந்த வாயுமண்டலத்தை கெடுத்து விட்டுறீங்கன்ற. சோ அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான்னு சொல்லப்படுது. சோ அப்ப ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்க சொல்றாரு. இந்த பட்டிமன்றம்லாம் நடக்கும்ல பிரதர். அதுல இவங்களும் அவங்களும் மாத்தி மாத்தி பேசுவாங்கல்ல. இவங்க பேசின பாயிண்ட கவனிச்சுட்டு அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் மாதிரி அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கொடுப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு கேக்குறதுக்கு சின்ன வயசுலயே பட்டிமன்றம் பார்க்கும்போது ஒரு எரிச்சல் வரும். நம்ம மைண்ட ஏதோ ஒரு குழப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க வாத திறமையால. நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னே ஞாபகம் இருக்காது. அந்த நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு வேணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது, காமெடி பண்றது இதெல்லாம். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே மனசுல நிக்காது. ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம மனசுல நிக்கணும். அந்த நேரம் அந்த என்டர்டைன்மெண்ட் அது முக்கியம் கிடையாது. கண்டிப்பா. அதுதான் முக்கியம். சோ அப்ப நீங்க நிறைய யோசிக்கிறீங்க. இத பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனா கடைசி நேரத்துல காரியத்தை பார்த்தவுடன் வெளிநோக்கு முகமாயிடுறீங்க. காரியத்தின் வசமாயிடுறீங்க. சோ அதனால ஆனா எப்படியோ நீங்க பேசுறத கேட்கிறவங்க அந்த நேரம் என்ன சொல்றாங்க, இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களும் டக்குன்னு வெளிநோக்கு முகமா ஆயிடுறாங்க. நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களும் பண்ணிடுறாங்கன்ற. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? சோ அதனாலதான் என்ன உங்க நிகழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சூக்ஷ்மத்தின் வசமாகிறத முதல்ல அவங்க அனுபவம் பண்ணணும். அதுல கவனம் கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த ஈஷா யோகாவுக்கு நீங்க போனீங்கன்னா, உள்ள எதுவும் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஒண்ணும் பெருசாலாம் இருக்காது. ஆனா நீங்க முதல்ல போகும்போது ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த சூழ்நிலையே. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. நம்ம சின்ன பையனா போவோம். நமஸ்காரம் அண்ணான்னுவாங்க. என்னடா இவரு இவ்வளவு பெரியவர் நம்மள அண்ணான்றாங்க. அப்படி தோணும். அங்க போனோனே அப்படியே அமைதியா அங்க பேசவே மாட்டான். அப்படி செய்கை தான். பேசக்கூடாதுன்னு ரூல்ஸே. உள்ள வந்துட்டா பேசக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க பார்க்கக்கூடாது. உட்கார்ந்துட்டு இருங்க. அப்படிதான் இருக்கும். சோ அதுல ஈர்க்கப்படுறாங்க மக்கள். ஒரு மியூசிக் போட்டுருவாங்க. ஒரு ஜாப்பனீஸ் மியூசிக் மாதிரி இருக்கும். அது ஒரு செயற்கையான ஒரு அமைதின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த வாசனை, அந்த இடத்திற்கான வாசனை, மியூசிக்கு. சோ எங்கேயோ ஒரு தெய்வீகமான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஆனா இதெல்லாம் நிறுத்திட்டா அங்க எதுவும் கிடையாது. அது ஒரு சாதாரண மண்டபம். அது டெம்பரவரியா அந்த நேரத்துக்கு ஒரு அமைதி. ஒரு சாதாரண கல்யாண மண்டபத்தை ஒரு ஒரு ஏதோ கோயில் மாதிரி ஈஷா யோகாவால மாத்த முடியுதுன்னா, கோயில்ல இருக்கிற உண்மையான உயிரோட்டமானவர்களே நாம தான் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க மாத்தி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. சோ முதல்ல அத கோயில்ல போனோனே அதான அனுபவம் ஆகுது இல்லையா? கோயில்ல அன்னைக்கு அலங்காரம் பண்ணாம கூட இருக்கலாம். அலங்காரம் பண்ணாதான் வைப்ரேஷன் வருதுன்னு கிடையாது. எதுவும் இல்லாட்டினாலும் நமக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதுல கவனம் கொடுங்க. இதுல கோட்டை விட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எங்க சென்டர்ல நடக்கும்போது இப்படிதான் நடந்துச்சு. ஜோதிலிங்கத்தை கூப்பிடும்போது ஓம் நம சிவாய அந்த பாட்டு நல்லா வெளில இருக்கிறவங்களும் வரணுன்றதுக்காக நல்ல சவுண்டா போட்டுருவாங்க.
நம்ம ஞானம் ம். கொடுக்கறதே அவங்க காதுல விழாத அளவுக்கு சவுண்ட் கேட்கும். ஓ! ஆனா இங்க அமைதியைத்தான் பாபா அனுபவம் பண்ண வைக்க சொல்றாரு. ஈஷா யோகாவால அனுபவம் பண்ண வைக்கிறத ஏன் நம்மளால முடியாத? ஏன் அந்த நம்பிக்கை இல்ல? இல்ல கேட்டா அவங்க அப்பதான் அந்த பாட்டு கேட்டு பக்தி உணர்வோட வருவாங்க. அப்ப நீங்க கொடுக்க போறது இல்ல, பாட்டு கொடுக்குது. அப்ப ம். ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவரு அப்படித்தான் இளையராஜா பாட்டு சிவோகம் சிவோகம்னு நான் கடவுள் பாட்டு போட்டு அந்த பாட்டு கேட்டா ஒரு பாவனை வந்து அழுவாங்க. இவரு இதுல கேட்டு அழுவுற மாதிரி. ம். சோ இங்க அது கிடையாது. அந்த அந்த விஷயம் நீங்க பண்றதுன்னா பண்ணுங்க. ஆனால் இந்த அமைதியை அவங்க அனுபவம் பண்ணணும். அதுதான் முக்கியம். ம். சத்தம் இல்லாம இருக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே. இல்லையா? ஆ சோ இதுதான் அந்த மாநாட்டின் வெற்றிக்கான வழியே. ம். அதுக்கு பாபா சொல்றார். சூப்பரான பாயிண்ட் சொல்றார். இதுக்கு அந்த மாநாட்டுக்கு சில நாட்கள் முன்னாடியில இருந்தே நீங்க வாயுமண்டலத்தை உருவாக்கணும். யாகம் அப்படித்தானே வளர்ப்பாங்க இல்லையா? கும்பாபிஷேகத்துக்கு ஆமா. முன்னாடியே எத்தனையோ நாள் வளர்ப்பாங்க. ம். 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 ஆ கன்டினியூஸா நடக்கும். கன்டினியூஸா நடந்து அப்புறம் அந்த மந்திர ம். உச்சாடனம் அந்த ப நூல் வழியா உள்ள போற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த ம். வைப்ரேஷன் உள்ள மூலஸ்தானத்துக்கு போகும். மேல அந்த கலசத்துக்கு போகும். அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற மந்திரம் உச்சாடனம்லாம். கண்டிப்பா. ஆனா அது இந்த மாதிரி ம். பண்றாங்களா எங்கேயாச்சோ அப்படிங்கிறது தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இல்ல. மேபி எங்கேயாச்சும் பண்ணலாம். ஆ ம். சோ மெயினா அவ்யக்த முரளியே முக்கியம். இல்லையா? அவ்யக்த முரளி நம்ம முன்கூட்டியே படிக்கும்போது தான் இந்த விஷயமெல்லாம் இதுல தான் நெறைய போட்டிருக்கும். அம்மா அப்படிதான் ம். பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்காங்க. ம். முன்னாடி அவங்க சொற்பொழிவுனா, பின்னாடி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்கார்ந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. 100 கொஞ்சம் மாத்தாஜி பேர். உட்கார்ந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ. அம்மாவுக்கே தேவைப்படுது இன்னொருத்தர். அப்ப அப்ப நம்ம நமக்கெல்லாம் எப்படி எவ்ளோ இருக்கணும்? பவர் வேண்டி இருக்கும் ம். அப்போ. சோ அப்ப ஒவ்வொருத்தரும் அத புரிஞ்சுக்கணும். பேசுறவங்கள விட நம்ம குடுக்குற வைப்ரேஷன் தான் முக்கியன்றத புரிஞ்சுக்கணும். சும்மா ம். உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிறோம். அது கேட்கலாம் பிரச்சனை இல்ல. பட் அந்த யோகத்துல இருந்து இது எல்லாரும் கேட்கணும். இதுலயே இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அதனால அன்னைக்கு போய் அந்த வாயுமண்டலத்த உருவாக்குறேன்னு இருக்கக்கூடாது. அது முடியவும் முடியாது. ஏன்னா, எல்லாம் வந்துட்டாங்கன்னா, அவங்க வைப்ரேஷன் தானே அங்க அதிகமா இருக்கும். ஆமா. இல்லையா? ம். செம சூப்பர் இது. கோயிலுக்குள்ள ஏற்கனவே இந்த வைப்ரேஷன் இருக்குது. நீங்க உள்ள போறீங்க. நீங்க போன அப்புறம் அது உருவாக்கப்படல. ம். சோ அந்த மாதிரி ம். இருக்கணும். சோ எப்ப நீங்க வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்துறீங்களோ, அப்பதான் அந்த புதுமைத்தன்மை வெளியில தெரியும்ன்ற. வாயுமண்டலத்த தூய்மையாக்குறது தான் நம்மளுடைய வேலையே. துப்புரவு பணியாளர்கள் தான் நாம. ஸ்வச் பாரத்த நம்ம தான் எடுத்துட்டு வரோம். அவங்களுக்கு தெரியாது அது. ம். ஸ்தூலமான விஷயத்த யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனா சூக்ஷ்மமா தூய்மையாக்குறத நம்ம தான் பண்ண முடியும். இதனை நினைவாக அவங்க கணபதி ஹோமம் இதெல்லாம் வளர்க்குறாங்க. வீட்டுக்கு இப்ப போறதுக்கு முன்னாடி அத ஹோமம்லாம் பண்ணிட்டு தானே கூட்டிட்டு போறாங்க. பண்றாங்க. கிரகப்பிரவேசம்னு. மாடு, கரெக்ட். கண்ணு இதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பசுமாடு இதெல்லாம் ஒரு அது பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதுவும் பண்ணுவாங்க. வாடகை போறவங்க கூட சிலர் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வேற ம். யாராவது இருந்திருப்பாங்க. அத மாத்தணுன்ட்டு. ஆமா. அப்ப அவங்களோட வைப்ரேஷன போக்கடிக்கணும். முன்னாடி இருந்தவங்களோட வைப்ரேஷன போக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க செய்வாங்க. பண்ணுவாங்க. இன்னொன்னு இவங்களே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு பண்ணுவாங்க. ஆமா. இந்த அந்த நெகட்டிவ் மாறி வைப்ரேஷன் இருக்கும். போகும். ம். ம். கரெக்ட். அப்ப சாக்கார உடலில் உங்களால தூரத்துல இருந்தே ஆன்மீகத்தை, ஆத்மாவை பார்க்க முடியுது தானே? சோ அதே மாதிரி குழந்தைகளுடைய சாக்கார உடலில் ஆன்மீகம் தெரியணும் மற்றவர்களுக்கு. அந்த ஆத்ம சொரூபம் தெரியணும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். ஆ சோ இதுக்கு அடுத்தது வேற ஏதோ வருது. பட் இந்த மனநிலை நல்லா இருக்குது. சோ அப்படியே விட்டுடலாம் இத. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஏன்னா முழுக்க முழுக்க ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போடும்போது நல்லா இருக்குது கேட்கறதுக்கே. அப்ப அந்த வைப்ரேஷன்லயே இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்படிதான் சேவை பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றார்.
ஸோ அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பாபா.